நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். கார்த்திகை மாதத்தில் வரும் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று தான் இந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யம தீபம் அப்படின்னு சொல்லுவோம். கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம், கார்த்திகை தீபம், பாஞ்சராத்திர தீபம், இப்படி 3 நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படுது. ரொம்பவே சுபிக்ஷமானது ஒன்று. அந்த வகையில் கார்த்திகை மாத பரணி தீபம், பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய தீபம் அன்னைக்கு சனி பகவான் பார்வையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த ஒரு 2 விஷயத்தை அன்று வீட்டில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படுவது தான் இந்த பரணி தீபம். பரணி தீபம் அப்படின்னும் சொல்லுவாங்க, அல்லது யம தீபம் அப்படின்னும் சொல்லுவாங்க. யம தர்மருக்காக ஏற்றப்படும் இந்த தீபம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த பரணி தீபம் ஏன் ஏற்ற வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு சனி பகவான் பார்வையிலிருந்து விடுபடணும்னா எந்த 2 விஷயங்களை செய்யவே கூடாது அன்றைய நாளில் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். திருக்கார்த்திகை தீப திருநாள் வரும் 13ஆம் தேதி நம்ம ரொம்பவே கோலாகலமாக கொண்டாட போகிறோம். அந்த நாளில் வீடு முழுவதும் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும், இந்த நாளுக்கு முந்தைய நாள் வரக்கூடிய இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த பரணி தீபம் வியாழக்கிழமை ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி ஏற்றக்கூடிய இந்த பரணி தீபம் மாலை 6 மணிக்கு மேலே ஏற்றுவது அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் ஏற்ற வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை மாதம் முழுவதுமே மாலை வேளையில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னும், மொத்தம் 3 நாட்கள் விளக்கேற்றும் நடைமுறை இருக்குது அப்படின்னும், அதாவது கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் பரணி தீபம், அடுத்த நாள் மகா தீபம், அதற்கு அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு 3 நாட்கள் விளக்கேற்றும் நடைமுறை இருந்துக்கிட்டு வருது. இதில் பரணி தீபம் அப்படிங்கிறது யம தர்மருக்காகவும், மகா தீபம் சிவபெருமானுக்காகவும், பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுது. இந்த வகையில் பரணி தீபம் எதற்காக ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு சமயம் நசிகேதன் அப்படிங்கிற அவருடைய தந்தை யாகம் செய்தாராம். அந்த யாகத்தின் போது தேவர்களுக்கு அவர்கள் விரும்பிய பொருளை தானமாக கொடுத்தாராம். இதனால் குழப்பமடைந்த நசிகேதன் தன்னுடைய தந்தைகிட்ட போய், எதற்காக தேவர்களுக்கு கேட்பதையெல்லாம் கொடுக்குறீங்களே, இப்படியே நீங்கள் தானம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியில் ஒன்றுமே மிஞ்சாதே, என்ன செய்வது அப்படின்னு கேட்டாராம். எல்லா பொருட்களும் தீர்ந்த பிறகு உங்களிடம் கொடுக்க எதுவும் இல்லாத போது யாராவது என்னை தானமாக கேட்டால் கூட கொடுத்துடுவீங்களா அப்படின்னு கோபமாக பேசினானான் தன்னுடைய தந்தையை பார்த்து. அப்போது அவனுடைய தந்தை, ஆம், உன்னையும் நான் தானமாக கொடுக்குவேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தூக்கி போட்டாராம். அப்போது அவர், என்னை யாருக்கு தானம் கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்க, அதற்கு தந்தை, யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். தந்தை தானமாக கொடுத்ததால் உயிரோடனே யமலோகத்திற்கு நசிகேதன் போனா அப்படிங்கிற கதையும் இருக்குது. அங்கு மனிதர்கள் படும் துன்பத்தை பார்த்து பயந்து போய் இது குறித்து யம தர்மரிடம் பலவிதமான கேள்விகளை கேட்டான் அப்படின்னும், அதில் மனிதர்கள் பூமியில் தான் பலவிதமான துன்பங்களை அடைகிறார்கள், இங்கு வந்தாலும் துன்பம்தானா அப்படிங்கிற கேள்வியை கேட்டானாம் யம தர்மரிடம். அதற்கு யம தர்மர், அவரவர் செய்த பாவங்களுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு சொல்ல, இந்த துன்பங்களிலிருந்து விடுபட என்னதான் தீர்வு அப்படின்னு நசிகேதன் கேட்கிறானா. மனிதர்கள் அவங்களுக்கே தெரியாமல் செய்யும் பாவங்கள் தீரணும் அப்படின்னா பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு யமதர்மர் சொன்னாரா. மார்கழி மாதம் தேவர்கள் உலகிற்கு விடியற்காலையாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு கார்த்திகை மாதம் இருள் மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் நம் வீடுகளில் விளக்கேற்றினோன்னா தேவர்களின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னும், அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் டிசம்பர் 12ஆம் தேதி பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டிய அற்புதமான நாள். காலை 8:20 மணிக்கு துவங்கி அடுத்த நாள் காலை 6:50 மணி வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்குது. அப்படிங்கிறதுனால யமதர்மருக்கு பிடித்த பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அப்படின்னும், குறைந்தபட்சம் 5 விளக்குகளை ஏற்ற வேண்டும் அப்படின்னும், இந்த பரணி தீபத்திற்கான வழிமுறையை சொன்னது யமதர்மர். யமதர்மரே சொன்னதுனால
இந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது யமதர்மரின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னும் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவானின் அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா யமதர்மர் தான். யமதர்மர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய தர்ம கணக்கை பார்ப்பவர் தான் யமதர்மர். நாம் செய்த பாவத்தை குறைத்து கொண்டு புண்ணியத்தை அதிகரிக்கணும் அப்படின்னாலும் சனி பகவானால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சனி பகவான் பார்வையிலிருந்து விடுபடணும் அப்படின்னாலும் இந்த பரணி தீப நன்னாளில் இந்த ஒரு 2 விஷயங்களை செய்யாமல் இருக்கணும். முடிந்த அளவு அன்றைய நாள் அசைவம் சாப்பிடுவதோ அல்லது மசாலா பொருட்கள் நிறைந்த உணவை சாப்பிடுவதோ, குறிப்பாக வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம், குறிப்பாக எந்த கீரையாக இருந்தாலும் அன்றைய நாள் கீரை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதிகமாக மசாலா பொருட்களை சேர்க்காமல் அமைதியான உணவை உட்கொண்டு பரணி தீபம் ஏற்றி யமதர்மரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து நீங்கி புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளணும் அப்படின்னாலும் சனி பகவானின் பார்வையிலிருந்து நீங்கி நம் வாழ்வு சுபிக்ஷம் அடையணும் அப்படின்னாலும் இந்த ஒரு 2 விஷயத்தை அன்றைய நாள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருவர் பரணி தீபம் ஏற்றினோனா அறியாமல் செய்த பாவம், பிறர் மனதை புண்படுத்திய பாவங்கள் எல்லாமே நீங்குகிறது அப்படின்னும் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் இந்த பரணி தீபம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, பஞ்சபூத நலன்களையும் பெற்று தருகிறது இந்த பரணி தீபம் ஏற்றுவதால். கார்த்திகை மாதம் தேவர்களுக்கு விடிவதற்கு முன்னால் இருக்கும் காலம். இந்த மாதம் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்தோன்னா வாழ்வில் வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரணி தீபம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 13ஆம் தேதி அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில் அதிகாலை 4 மணிக்கு ஏற்றப்படுது. ஆனால் வீடுகளில் பார்த்தோன்னா டிசம்பர் 12ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும், குறைந்தது 5 தீபங்களாவது ஏற்ற வேண்டும் அப்படின்னும், மண் விளக்கு, பஞ்சு திரி, நெய் அல்லது நல்லெண்ணெயில் ஏற்றுவது மிக மிக சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக முதல்ல வாசலில் விளக்கேற்றிய பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றுவது தான் சரியான முறை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. மண் விளக்குகள் புதியதாக வாங்கி விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பு. இந்த பரணி தீபத்தை தவறவிடாமல் வீட்டில் வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.